அவவா அவவா அவா 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 அவவா அவவா அவா. கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். பல்லவ சாம்ராஜ்யம் ஓங்கி உயரத் தொடங்கிய காலம். விவசாயம், வணிகம் இரண்டும் தழைத்தோங்கிய பல்லவர்களின் பொற்காலம். கற்றளி, மண்டகப்பட்டில் முதலில் குடைவரை என கட்டிடக்கலையில் புதிய நுட்பத்தை பயன்படுத்தி கட்டுமானத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி செஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டைமா நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அதே காலகட்டத்தில் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்து பல ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பித்தன. அதில் ஒன்றுதான் பிரதிகாரர்கள். பிரதிகாரர்கள் பெரும் படையுடன் வட இந்தியாவிலிருந்து கிளம்பி கண்ணில் பட்ட தேசங்களை எல்லாம் அழித்து சின்ன பின்னமாக்கி சூறையாடி பெரும் செல்வத்தோடு வந்து கொண்டிருந்தனர். இந்த பிரதிகாரர்களின் தலைவன் தான் குர்ஜாரா. இறுதியாக குர்ஜாராவின் கண்ணில் பட்டது பல்லவ தேசம். பல்லவ தேசத்தை சூறையாட திட்டமிட்ட குர்ஜாரா நள்ளிரவில் திட்டம் தீட்டி திடீர் தாக்குதல் நடத்துகிறான். இதனை சுதாரித்துக் கொண்ட மகேந்திரவர்மனும் அவனது படையும் பிரதிகார படையை பந்தாடியது. தன்னை வீழ்த்த எவருமே இல்லை என்ற குர்ஜாராவின் எண்ணத்தை முதலில் திண்ணமாக கொன்று பிறகு மின்னல் வேகத்தில் வாள் வீசி பெரும் படையை சின்னாபின்னமாக்கி இறுதியாக குர்ஜாராவின் தலையை கொய்கிறான் மகேந்திரவர்மன். தலைவனற்ற பிரதிகார கூட்டம் பதறி சிதறியது. பயந்து ஓடிய பிரதிகார படை தாங்கள் வைத்திருந்த செல்வத்தை எல்லாம் இப்போது கோட்டை உள்ள மலையின் மேல் சிறு பெரும் பகுதிகளாக பிரித்து மறைத்து வைத்து சென்று விட்டனர். மலையின் மேல் ஆடு மேய்க்கச் செல்லும் பொழுது இந்த பெரும் புதையல் ஒன்று கிடைத்துத்தான் ஆனந்தக்கோன் இந்த கோட்டையை கட்டினார் என்றும் கூறுகிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள். இந்த புதையல் கிடைத்து செஞ்சியில் சிலர் பெரும் செல்வந்தர்களாக மாறினார்கள் என்பதும் இந்த பகுதி மக்களின் கூற்று. இந்த வரலாற்றை நன்கு அறிந்து ஆராய்ந்த இந்த மண்ணின் மைந்தர்களான விவேகானந்தன் இல்ல இவனுங்களுக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேரை விட இவனுங்களே வச்சுக்கிட்ட அந்த இன்ஸ்டா ஐடி நேம் தான் பிடிக்கும். அதையே சொல்றாங்க. இவன் தான் ஹேண்ட்ஸம் பிளே பாய் விவேகானந்த். மூச்சை கூட விடுவான், முயற்சியை விட மாட்டான். இவன் தான் பேட் பாய் தனிகா 5000. இவன் தான் போதை கண்ணன். இவன் தான் கியாமியா கிசாபாய். இவனுங்க 4 பேரும் காடு மேடு மழை வெயில் இரவு பகல் பார்க்காம 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த புதையில் இருக்க பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க.
புதையல் சரண்டை போட்டு சலிங்க. கிடைச்சிருச்சு வாங்க. நாங்க முதல்ல கடந்து சுரங்க பாதையில் நாங்க ஜெயிச்சிட்டோம். எல்லாம் சேர்ந்து தானே கஷ்டப்பட்டோம். மொத்தத்தை நீ எடுத்துக்கினாக்கா எல்லாருக்கும் சமமா பிடி. புதையல கண்டுபிடிச்சவனே நானு. எல்லாருக்கும் சமமா பிடி. இது என்னது? இது எல்லாருக்கும் சமமா பிடி. எனக்கு இது சரியாவே பல்ல. எல்லா உசுறு கொடுத்தானே வேலை போட்டோம். நீ மட்டும் தனியா லவுட் போய் பாக்குறியா? என்ன பிடிச்சு கொடு எல்லாத்தையும். தப்பா பசங்களா, புதையலும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்ன அப்படி குடிச்சிட்டு அக்கறம் பண்றாங்க? பக்கத்துல குடும்பம் நடத்தா இல்லையா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். செஞ்சியில் ருசீகரம். செஞ்சிக்கோட்டையில் புதையலை தேடி கண்டறிந்து போதையில் அதை பங்கிடுவதில் நடந்த தகராறில் போலீசிடம் சிக்கிய போதை ஆசாமிகள். பக்கத்து வீட்டுக்காரர் போலீசிடம் தகவல் கொடுக்கவில்லை என்றால் தப்பித்திருப்பார்களா என்றால் அதுவும் இல்லை. புதையல் கிடைத்ததை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியுள்ளனர். இந்த போதை கண்ணனும் கியாமியா கிசாபாயும். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம். गाइस நாங்க செஞ்சிக்கோட்டையில கஷ்டப்பட்டு புதையலை கண்டுபிடிச்சோம். நீங்களும் தேடி வந்தா உங்களுக்கு இது போல புதையல் கிடைக்கும். கண்ணிலே கிடைத்ததை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழாமல் ஓட்டைக்கு ஆசைப்பட்டு நாட்டை கோட்டை விட்ட வேட்டை ராஜா கதை போலானது இவர்களின் கதை. எழுத்து இயக்கத்திற்காக சிவமணி வீரப்பன்.